ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ ஜனநாயகன் தான். கடைசியாக ஒரு கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு தமிழ் மக்களில் சினிமா அப்படிங்கிறது கலந்து போன ஒரு விஷயம்தான். அதுவும் ஒரு 30 வருஷமாக ஒரு மனுஷன் நம்ம கூடயே இருந்து எஃப்டிஎஃப்எஸ், ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிள், எஃப்டிஎஃப்எஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ரசிகர்கள் சண்டென்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் அதையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுவும் சும்மா மார்க்கெட் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் என்னுடைய பாதை இனிமேல் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாருமே ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குறோம். அந்த வகையில் தான் இந்த படம் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சென்ட் ஆஃப் தான். கடைசி ஒரு 5 நிமிஷம் அவங்க போடக்கூடிய கிளிம்ஸ் நம்மளை கலங்கடிச்சிட்டு ஓகே விட்டுருவோம். ஜனநாயகன் எப்படி இருக்குது? ஜனநாயகன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பகவந்த் கேசரியோட படம் கிட்டத்தட்ட 1,20,00,000 தடவை டவுன்லோட் பண்ணியிருக்கு. பைரசியாக லீக் ஆகி அதுக்கப்புறமாவும் தியேட்டர் ஃபுல்லாக அவ்வளோ 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 கொண்டாட்டம், ரசிகர்களுடைய ஆட்டம் ஆட்டம்னு ஒரு திருவிழாவை பார்த்த மாதிரியான ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, கண்டிப்பாக கிரிஞ்ச் டைலாக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதிகப்படியான வன்முறைகள் இருக்குது, கண்டிப்பாக அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. பட் மற்ற படங்கள் மாதிரி இந்த படம் கிடையாது. மற்ற படங்களை நம்ம ரசிக்கிறதுக்காக போகிறோம். இந்த படம் விஜய்க்கான படம். அவருடைய கடைசி படத்தை, கடைசி தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் அவர் முதலமைச்சர், அவர் தான் ஆள்றாரு, அதெல்லாம் முக்கியம். பட் ஒரு சினிமா ரசிகனா நம்ம இத்தனை வருஷமாக கொண்டாடி தீர்த்த ஒரு மனுஷனுடைய கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட போகிறோம். நமக்கும் நிறைய குறைகள் தோணிக்கிட்டு இதாக இருக்குது. ஆனால் அந்த கடைசி 5 நிமிஷம் போடக்கூடிய அந்த கிளிம்ஸ் பரவாயில்ல, என்னவா இருந்தால் என்ன, நாம் தளபதியை ரசிச்சுட்டு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து விட்டது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். கௌதம் வாசுதேவன் அவருடைய பொண்ணு, கௌதம் வாசுதேவனுடைய இறப்புக்கு பிறகு அந்த பொண்ணை இவர் எடுத்து வளர்க்குறாரு. அந்த பொண்ணு தான் மமிதா பைஜு. விஜய் கௌதம் வாசுதேவன் அந்த பொண்ணை ஆர்மி ஆஃபீஸராக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான முயற்சிகளை விஜய் இப்போ எடுத்து முன்னெடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த பொண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பயம் என்ன, அதை எப்படி போக்குறது, அதுதான் கதை. இது பகவந்த் கேசரியுடைய அப்பட்டமான தழுவல் தான், அதிகாரப்பூர்வமான தழுவல் தான். பட் இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட் விஜய் பேசும்போது நிச்சயமாக பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமும் அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. அதை தாண்டி இந்த படத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், விஜய்க்கான சின்ன சின்ன காமெடி, தன்னுடைய கடைசி படத்தையும் தன்னுடைய குருகளை தூக்கி சுமந்திருக்காருன்னு சொல்ல முடியும். அனிருத்தோட மியூசிக் ஓகே, ஹாப்பி, நல்லா இருக்குது. பட் இன்னும் கூட அவருடைய தகுதிக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. பூஜா கிட்டேக்கு ரொம்ப சின்ன சீன்ஸ் காட்சிகள் தான் வருது. எனக்குமே அவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ நம்ம பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. மமிதா பைஜு ஸ்ரீலீலாவை பார்த்துட்டு ஸ்ரீலீலா கேரக்டரில் மமிதா பைஜு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்ரீலீலாவுடைய டான்ஸ் அது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நிஜம். என்ன தான் மமிதா பைஜு ஆடினாலும் ஸ்ரீலீலா அது ஒருவேளை எனக்கு அப்படி தோணியிருக்கலாம். இது என்னவா இருந்தால் என்ன, இது தளபதியோட படம், அதை நம்ம கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு கேட்டால் நான் கொண்டாடி பார்த்தேன். ஹாப்பியாக 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 பார்த்தேன் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் தளபதி படத்தை பார்த்தீங்க? குறைகள் இருக்குது, அந்த குறைகளை பற்றி பேச வேண்டாம். பாசிட்டிவான வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறேன். மற்றபடி என்ன சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.